கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். நமக்கு அருமையாக தெரிந்த வேத பகுதி. இந்த இடத்துல 4 குஷ்டரோகிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 4 குஷ்டரோகிகளும் தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள், பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். இப்பொழுது வாழ்ந்தாலும் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவர்கள் இந்த இடத்திலே வந்து இந்த அந்நியனுடைய இடத்திற்குள்ளாக வந்து அவனுடைய அரங்கத்திற்குள்ளாக அல்லது அவனுடைய பட்டாளம், அவனுடைய சேனைகள் இருக்கிற இடத்திற்குள்ளாக வருகிறார்கள். சீரியருடைய இராணுவத்தின் இடத்திற்குள்ளாக வந்து பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை காலி செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாம் செய்கிறது நியாயமல்ல, நம்ம சாப்பிட்டு நம்ம திருப்தி ஆயிட்டோம், இது பத்தாது, இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் என்று சொல்லி ராஜாவுக்கு இதை அறிவிக்கும்படியாக அவர்கள் செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது எலிசாவினுடைய 26வது அற்புதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Then they said to each other, what we are doing is not right. This is a day of good news and we are keeping it to ourselves. If we want until daylight, punishment will overtake us. Let us go at once and report this to the royal palace. எனக்கருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீயோன் குமாரத்தியே, நீ நதி அளவு கண்ணீர் விடு என்று சொன்ன கர்த்தர் என்ன நாளிலும் ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாய் நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பலவிதங்களில் பலவிதமான கலக்கங்கள் இருக்கலாம், ஆனாலும் இன்று உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய வாழ்வில் கண்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இன்று உனக்கு செய்கிற நன்மை மேன்மை உள்ளதாக இருக்கும். அந்த 4 குஷ்டரோகிகளும் இந்த மேன்மையான இந்த காரியத்தை பயந்து போய் இருக்கிற அரண்மனையாருக்கு போய் அறிவிக்கிறார்கள். சீரிய இராணுவம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த நற்செய்தியை கேட்டவுடனாக அந்த பட்டணத்தார் முழுவதும் இறங்கி வந்து அந்த இடத்துல மேன்மையை பெற்றார்கள். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறாயோ, பலவீனப்பட்டு போய் இருக்கிறாயோ, என்னுடைய சரீரத்தின் வியாதிகள் என்னை மேற்கொண்டு விடும் போல இருக்கிறது, இனி எனக்கு நன்மையை காண்பது கடினமாக இருக்குமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். இன்று உனக்கு விடுதலை நாள், இன்று உனக்கு மேன்மை நாள், இன்று நீ சுதந்திரிக்க உன்னை நீயே ஆயத்தப்படுத்து. எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற நற்செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளில தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டு நன்மையை சுதந்திரிக்க கடந்து செல்வார்களாக. நீர் கொடுக்கிற நன்மையை அவர்கள் சுதந்திரிக்கட்டும். ஆசீர்வதியும், சாட்சியாக எடுத்து நிறுத்தும். இந்த நன்மையை அநேகருக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.